வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. இன்று நாம் ஒரு அதிரடி வினாடி நேரத்தில் உங்கள் மனதை கவரும் கதை குறித்து பேசப் போகிறோம். அது என்னவெனில், செயற்கை நுண்ணறிவின் வெற்றி கதை. உங்களுக்கு தெரிகிறதா, இது கற்பனையோ, நமக்கு அருகிலுள்ள உண்மையோ, அதே சமயம் நமக்கு ஒரு சோபனம் போல் இருக்கிறதா? உங்களுக்கு தெரியுமா, செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி எவ்வாறு நடந்தது? எங்களை ஆச்சரியப்படுத்தும் நுட்பங்கள், நிறுவனங்களின் வெற்றிகள், பிடிவாதமான சவால்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அற்புதமான கதையாகும். நாம் அறிவோம், செயற்கை நுண்ணறிவு என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்காவது ஒரு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 2011 ஆண்டு IBM-இன் வாட்சன் ஒரு டிவிடி போட்டியில் ரொம்ப செயல்திறனாக விவாதித்து மனிதர்களை உச்சமெடுத்தது. இப்படி சாதிக்க பெரும் முயற்சி செய்தது. கூடுதல் தொகுப்பாக, செயற்கை நுண்ணறிவு இன்று எங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. எனினும் நமக்கு இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்வனும். சமூக பரிணாமம், தரவுகளை பாதுகாப்பது மற்றும் நாங்கள் சந்திக்கக்கூடிய நெறிமுறைகள் ஆகியவை என்பவற்றில் நாம் அடிக்கடி கவலைகள் ஏற்படும். ஆனால் நாம் உணர வேண்டும், அதுவே எமது சாதை நிறைந்த உலகத்திற்கான முக்கியமான சவால்களாகும். செயற்கை நுண்ணறிவு வெற்றியின் இக்கருத்தங்களால் வருகிற நாம் கீழே அடியொற்றி இருக்கிறோம். நாம் நமது மக்களின் நல்லுறவை அதன் கொள்கைகள் மூலம் விவரிக்க உதவியாக பார்க்கிறோம். இறுதியாக, வெற்றி என்பது குழுவின் பணியாற்றுதலுக்கும் காரியத்தின் மீதான உறுதி பார்வைக்கும் அத்தியாயமாகும். இந்த அற்புதமான உலகில் செயற்கை நுண்ணறிவு எங்களை எங்கு அழுத்திக் கொண்டு செல்வது என்று பார்ப்போம். எதிர்காலம் எவ்வாறு அமையும்? இதற்கான முன்னேற்றங்கள் எவற்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? விவாதத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி. இன்னும் சிறந்த காணொளிகளில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்.